ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த லெந்து நாட்களினுடைய மாலை நேரத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே பாராட்டியிருக்கின்றதான கிருபையின் வழியாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர். இப்பொழுதும் கூட உம்முடைய இறை வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை நீர் ஒருமனப்படுத்தினவராக உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக மீண்டுமாக இந்த 2026ஆம் ஆண்டினுடைய லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கவும் நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின் வழியாக, கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியத்தின் வழியாக இந்த சாம்பர் புதன்கிழமை வழிபாட்டை நாம் அனுசரிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கின்றதான இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் நன்றியுள்ள உள்ளத்தோடு கூட நாம் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரை போற்றவும் இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த சிறப்பான நாளிலே ஒவ்வொரு லெந்து காலங்களிலும் நம்முடைய ஆன்மீகத்தை நாம் புத்தாக்கம் செய்து கொள்வதற்காகவும் நம்முடைய வாழ்விலே பல்வேறு தருணங்களிலே நாம் இழந்து போனதை தேடி கண்டுபிடிப்பதற்காக இந்த லெந்து நாட்களை நாம் அர்த்தமுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலே இந்த 40 நாட்களும் அதிகாலையிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அரை மணி நேரம் என்கின்றதான தியான கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நம்ம ஆலயத்திலே அந்த தொழுகையானது நடைபெறுகிறது. முதல் நாளிலே பல்வேறு மக்கள் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை பங்கு பெற முடியாதவர்கள் வருகின்ற நாட்களிலே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கடவுளுடைய திருநாமத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய நேரங்களை செலவிடுவதற்கு உங்களை இந்த நாளிலே உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய லெந்து நாட்களினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையாக இருப்பதனாலே அந்த வழிபாட்டிலையும் நீங்கள் சிறப்பாக நீங்கள் பங்கு பெறுங்கள். ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே இந்த லெந்து நாட்களிலே நம் எல்லோருக்கும் உண்டியல் கொடுப்பது வழக்கம். பல நேரங்களிலே நாம் உபவாசித்து அதன் வழியாக நம்முடைய பொருளாதாரத்தை கடவுளுடைய திருப்பணிக்காக நம்முடைய பணங்களை காணிக்கையாக அந்த உண்டியலிலே செலுத்தி வருகின்ற குட் ஃப்ரைடே சர்வீஸில் நீங்கள் அதை படைக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு உண்டியல் என்கின்றதான முறையிலே நீங்கள் அதை எடுத்து சென்று உங்களுக்காக கடவுள் கொடுத்திருக்கின்றதான ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை அந்த உண்டியலிலே செலுத்தி நீங்கள் கடவுளுடைய ஊழியத்திற்காக நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இது லெந்து காலத்தினுடைய துவக்க நாளாக இருப்பதனாலே இந்த லெந்து நாட்களிலே நாம் அதிகமாக கேட்கக்கூடியதான வார்த்தை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலுவையை குறித்ததான வார்த்தைகளை நாம் அதிகமாக நம்முடைய காதுகள் வழியாக நாம் கேட்போம். இந்த லெந்து நாட்களிலே சிலுவை தியானங்களை நாம் தியானிப்பது வழக்கம். ஒருவேளை மனமாற்றம், பாவம், இப்படிப்பட்டதான பல்வேறு வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே இந்த 40 நாட்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன அப்படின்றத இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா கூற்றுக்கும் அது பாத்திரமாக இருக்கின்றது, உண்மையாக இருப்பது. ஆக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய வாழ்வை மீட்டு ரட்சிப்பதற்காக கல்வாரி நாயகனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இருக்கின்றார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வழியாக
நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ட் a call to renewal. இந்த லெந்து நாட்கள் புத்தாக்கத்திற்கான அழைப்பு என்கின்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது புதுப்பிப்பதற்கான அழைப்பு என்கின்ற வார்த்தையும் கூட நாம் அதில் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். புத்தாக்கத்திற்கான ஒரு அழைப்பை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஒருவேளை சாம்பல் புதன் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைவு கூறத்தக்கதாக நாம் எல்லோருமே கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டதான நாம் நம்முடைய இறுதி வாழ்வானது மண்ணுக்கே திரும்பும் என்கின்றதான ஒரு சிந்தனை எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான சிந்தனை நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்டதான லெந்து நாட்களை நாம் கொண்டாடுவதற்கும் அர்த்தமுள்ள வாழ்வை நாம் வாழ்வதற்கு இந்த தவசு காலங்கள் நமக்கு உதவி செய்யும். ஒருவேளை இந்த இயற்கை வளங்களையெல்லாம் நாம் உற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய தன்மைகளை அது இழக்கின்ற ஒரு சூழ்நிலை, இழந்து மீண்டுமாக அது பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது காய்ந்து உதிர்ந்து இலைகள் கொட்டப்பட வேண்டும். கொட்டப்பட்ட இலைகள் மரமானது மீண்டுமாக பசுமையான துளிர் விடுவது போல இன்றைக்கு மனித வாழ்வாகிய நம்முடைய வாழ்வும் கூட நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய குணாதிசயங்கள் காய்ந்து அது கொட்டப்பட வேண்டும். கொட்டப்பட்டதாக இருந்து மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை கடவுள் நமக்கு இந்த நாளிலே கொடுப்பதற்காக இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதுதான் ஒரு புத்தாக்கத்திற்கான ஒரு அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு மெட்ரோவில் டிராவல் பண்ணுறவங்க அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிற்பாடு அந்த மெட்ரோ சீசன் டிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்கெட் வாங்கிப்பீங்களா? ரெனியூவல் பண்ணுவீங்க இல்லை, புத்தாக்கம் செய்வீர்கள் இல்லை, மறுபடியும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியுமாக பணம் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை, ரெனியூவல் பண்ணுவோம். ஒருவேளை ட்ரெயினில் போகிறவங்க பஸ் பாஸ் அந்த பஸ்ஸில் பயணிக்கின்றவர்கள் அந்த பஸ் பாஸ் அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிற்பாடு நாம் அதை ரெனியூவல் பண்ணுவோம். எதற்கு என்று சொன்னால் அதனுடைய வேலிடிட்டி என்ன ஆகணும், கண்டினியூ ஆகணும் என்பதற்காக. அப்படியாக தான் இன்றைக்கு நம்முடைய வேலிடிட்டியும் கண்டினியூ ஆகணும். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வு என்கின்றதான அந்த வேலிடிட்டி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் நானும் புதுப்பித்து கொள்ளுகின்ற அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது. ஒருவேளை நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் எப்படி புதுப்பித்துக் கொள்ள முடியும்? அதற்காக தான் கடவுள் இந்த 40 நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு புதுப்பிப்பதற்கான ஒரு அழைப்பாக தான் கடவுள் இந்த 40 நாளை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கின்றார். அப்போ 40 days நமக்கு இது ஒரு கிரேஸ் பீரியட். 40 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் புதுப்பிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆயிரும், எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ இந்த 40 நாட்களை நீங்களும் நானும் அர்த்தமுள்ளதாக கடவுளுடைய திரு சன்னிதானத்திலே அமர்ந்தவர்களாக இந்த ஆன்மீக வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. நாம் படிக்க கேட்டதான திருமறை பகுதிகளின்படியாக 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே நான் உங்களை அழைக்கின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த பகுதியை எழுதுகிறார் என்பதை நாம் உற்று கவனிக்கின்ற பொழுது இவர் பாபிலோனிய தேசத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனியர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக நம்முடைய திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இவர் வாழ்ந்த காலங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக 593 ஆண்டுகளிலிருந்து 571 ஆண்டுகள், மொத்தம் 22 ஆண்டுகள் பாபிலோனிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய பாவப்பட்ட வாழ்வை
மனம் திரும்புதலுக்கான வாழ்க்கை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர் உரைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் செய்கின்றார். 22 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களுக்காக தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர்களோடு கூட பேசி கடவுளுடைய அருளை கொண்டு கடவுளுடைய திருவெளிப்பாட்டை இஸ்ரவேல் மக்களிடத்திலே போதிக்கின்ற ஒரு நபராக எசேக்கியேல் விளங்குகின்றார். இப்படிப்பட்டதான நேரத்திலே தான் யோயாக்கீம் என்கின்றதான மன்னர் இங்கே பாபிலோனிய தேசத்தை ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த யோயாக்கீம் மன்னரை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே எருசலேமிலே ஆளுகின்றதான பாபிலோனிய தலைவர்கள் அவர்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். பாபிலோனியன்ஸ் கான்கர்ட் ஜெருசலேம். அப்ப எருசலேம் பட்டணத்தை முழுவதுமாக அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்ற பொழுது யோயாக்கீமோடு கூட இருக்கின்றதான நபர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு காட்சிக்குள்ளாக இந்த காட்சி சித்தரிக்கப்படுகின்றது. அதிலே ஒருவர் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் கூட என்ன பண்றாங்க, அவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எசேக்கியேல் தள்ளப்படுகின்றார். அப்ப அவரோடு கூட யோயாக்கீம் அரசர், அவரோடு கூட அந்த அமைச்சரவையிலே பணியாற்றினதான அலுவலர்கள், ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட ஆண்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா சிறைபிடித்து கொடுமைப்படுத்துகின்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கின்றதான எருசலேம் தேவாலயமானது பாழாக்கப்படுகின்றது, இடிக்கப்படுகின்ற ஒரு காட்சி. அப்ப எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். அத என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா டார்க் பீரியட் அப்படின்றாங்க. ஏன் என்று சொன்னால் கடவுளை பலி செலுத்துவதற்காக இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று கடவுளை பலி செலுத்துவதற்காக இவர்கள் செல்ல வேண்டும். இப்பொழுது அவர்கள் வழிபடுவதற்காக என்ன இல்லை, இப்போ கோயில் இல்லை. அப்ப கோயில் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆலயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப அவர்களுக்கு இந்த காலங்களானது ஒரு இருண்ட காலமாக அமைகின்றது. ஒருவேளை 2019 ஆண்டை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. கோவிட்-19 வந்தப்ப ஆலயங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது, இழுத்து மூடப்பட்டது. அப்ப இருந்ததான சூழ்நிலையில எப்படா கோயிலை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் ஆவலாக காத்து கொண்டிருந்தோம் இல்லையா? இப்ப ஆலயங்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலயத்திலே வழிபடுவதற்கு என்ன இல்லை, ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றதான இந்த சூழ்நிலையிலே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 23வது வசனம், நரகங்களான விக்கிரகங்களினாலும் தங்களுடைய அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதுமில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்க விரும்புகின்றேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு தீர்க்க தரிசனம் இது. இஸ்ரவேல் மக்கள் யாவே கடவுளை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே, அப்படிப்பட்டதான நேரத்தில் தான் எருசலேம் தேவாலயமானது இடிக்கப்படுகின்றது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐ வில் ரெனியூ தெம், நான் அவர்களை புத்தாக்கம் செய்ய போகின்றேன் என்பதாக ஒரு வாக்குறுதியை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் அவர் சொல்லுகின்றார், இனி அவர்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களுடைய தீட்டுப்படுத்துவதுமில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலுமிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கப் போகின்றேன், அவர்களை சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ரட்சிக்கின்ற ஆண்டவர், சுத்தம் செய்கின்ற ஆண்டவர். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர் தேவனாயிருப்பேன். இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் 2 முறை இந்த வாக்கியம் வருகிறது. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான்
அவர்கள் தேவனாய் இருப்பேன். அதை தொடர்ந்து அந்த இடத்துல வாசிக்கின்ற பொழுது 23வது வசனம், 26வது வசனத்தை நீங்க வாசித்து 27வது வசனத்தை வாசிங்க. என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும். இவ்வளவு நாள் அவங்க எருசலேம் தேவாலயத்திலே என்னை வணங்க முடியாமல் கடினப்பாடோடு கூட இருந்தாங்க. மீறுதல்களினாலே அவங்க கடினப்பாடோடு கூட இருந்த பொழுது இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வாசஸ்தலம் யார்கிட்ட இருக்குமா? இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருக்கும். ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்கின்ற ஆண்டவர். அப்ப மறுபடியும் அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். God is reaffirming the faith in இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே அந்த நம்பிக்கையை மீண்டுமாக புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தொடர்ந்து வாசிங்க 27வது வசனம். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கின்றதான நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் ஒரு உறுதிமொழியோடு கூட இந்த ஆலயத்திலிருந்து கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். என்ன உறுதிமொழி? நான் கடவுளுடைய ஜனமாக இருக்க போகிறேன், அவர் என்ன பண்ண போறார்? என்னுடைய ஆண்டவராக இருக்க போகிறார். எல்லாரும் சொல்லாமா? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க போகிறேன், ஆண்டவர் என்னுடைய கடவுளாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு புதுப்பிக்கின்றதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இழந்த நம்பிக்கையை புதுப்பிக்கின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை இழந்து போனதான சூழ்நிலையிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாரோ, இனிமேட்டு எங்களுக்கு கடவுளே இல்லையா, கடவுள் இருக்க மாட்டாரா என்கின்றதான ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அவர்களிடத்தில் இருந்தது. இந்த எருசலேம் தேவாலயத்திலே சென்று நாங்கள் கடவுளை வழிபட மாட்டோமா என்கின்றதான ஒரு அவிசுவாசம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி என்னுடைய வாசஸ்தலம் யார் கையில் இருக்குமா? யார் கையில் இருக்கும்? இஸ்ரவேல் மக்கள் கைகளிலே இருக்கும். அப்ப அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு பரிசுத்தத்தை புதுப்பிக்கின்ற ஒரு ஆண்டவராக அந்த இடத்திலே காணப்படுகின்ற ஆண்டவராக நம்மோடு இருக்கின்றார். தொடர்ந்து 28வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கின்ற பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள இந்த மாலை நேரத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். விசுவாசத்தை மட்டுமல்ல, நம்பிக்கையை மட்டும் நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக அல்ல, மாறாக நம்முடைய பரிசுத்தமான வாழ்வையும் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ரோமர் புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்கின்ற பொழுது இந்த இடத்துல 11வது அதிகாரம் 33 12வது அதிகாரம் 2 வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த இடத்துல கிருபையை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கடவுள் என்ன பண்றாரா? கிருபையை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 12வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே, வாசிங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகின்றார். அப்ப வர்ஷிப், கடவுளை நாம் வழிபடுவது, புத்தியுள்ள ஆராதனை எது? ஒரு அம்மா கேட்கிறாங்கல்ல, சமாரியா ஸ்திரீவின் இடத்திலே கடவுள் பேசுகின்ற பொழுது, எங்களுடைய மூதாதையர்கள் இந்த மலைகளில் அல்லவா கடவுளை தொழுது கொண்டு வந்தார்கள், ஆனால் நீரோ என்ன சொல்றீங்க? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்றீங்களே.
அப்ப கடவுளை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வரும் அப்படின்ற பொழுது புத்தியுள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகைகள் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? புத்தியுள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகைகள் இருக்க வேண்டும். அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாதாம்? தரிக்க கூடாது. Do not act accordingly to the world things. இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமான நடிப்பு நாடகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? நடிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அப்ப உங்களுடைய வழிபாடுகள் கடவுளுடைய சித்தம் என்னது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களிலே வந்திருக்கின்றதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகின்றார். புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். அந்த இருதயம் எப்படிப்பட்டதான இதயமாக இருக்க வேண்டும்? கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய பிரியம், கடவுளுடைய பரிபூரணம் என்னதென்று சொல்லி அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். அப்ப கடவுளுடைய சித்தத்தின்படி செய்வதுதான் ஆண்டவருக்கு என்னதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, மாறாக கடவுளுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணுமா? நம்ம நடப்பித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முதலாவது நான் சொன்னேன்ல, ஆண்டவரே நான் உம்முடைய ஜனமா இருப்பேன், நீர் என்னுடைய ஆண்டவராக இருங்க அப்படின்னு சொன்ன நாம இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு இருதயத்தை என்னிலே நிலைவரப்படுத்துங்க, சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கப் போகின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்விலே எதை புதுப்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகத்தையே அவர் என்ன பண்றாராம்? புதுப்பிக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். மத்தேயு 6வது அதிகாரம் 5லிருந்து 18 அடங்கிய வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் நாம் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து கேட்கின்ற ஆண்டவர், அதே போல நாம் எப்படி ஜெபிக்க கூடாது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கடவுள் என்ன பண்றார்? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க மாயக்காரரை போல நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? ஜெபம் பண்ணக்கூடாது. இல்ல, மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்க கூடாது. மாறாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கின்றதான தன்மையையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்யுங்க அப்படின்றாரா? இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுடைய வலது கை செய்வது உங்களுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது. ஒரே அவயவங்களிலே இருக்கின்றதான உறுப்புகள், அப்ப அந்த அவயவங்களிலே இருக்கின்றதான உறுப்புகளுக்கே என்ன பண்ணக்கூடாதான்? தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. தர்மம் செய்கின்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றார். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜபங்களானது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகின்றார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணுகிற பொழுது மாயக்காரரை போல
ஜெபிக்க வேண்டாம். மனுஷர் உங்களை காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணுகின்ற பொழுது எப்படி ஜெபம் பண்ணணுமா? ரகசியமாக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே இருக்கின்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சி. உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கம்யூனியல் லைஃப், அதாவது கூட்டு வாழ்வை காட்டிலும் தனிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக விரும்புகின்றார். கூட்டு வாழ்வை விரும்புகின்ற ஆண்டவர் அதே சமயத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் கண்ணோக்கி பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 5-10 கன்னிகைகள் இருந்தாங்க இல்லை? அந்த 5 கன்னிகைகள் தான் ஆயத்தமாக இருந்த பொழுது அவங்கள தான் என்ன பண்ணார்? கடவுள் அவரோடு கூட அழைத்து கொண்டு போனார். 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லை, அதனால அவங்கள என்ன பண்ணிட்டாரு? தள்ளிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்கணும்? எனக்காக அவர் ஜெபிப்பார், எனக்காக அவங்க இருக்கிறாங்க, எனக்கு பதில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு யாராச்சும் எழுப்பி ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா கூட நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, ரொம்ப குறைவானவர்கள் தான். அப்போ நம்முடைய ஆன்மீகமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், யாரோ எனக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல பேச வேண்டும். நீங்க தனியா உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று உங்களுடைய அறையின் கதவை பூட்டி கொண்டு நீங்கள் பரத்தில் இருக்கின்ற பிதாவை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப என்ன பண்ணுவாரா? கடவுள் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்டருளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளினாலே அழைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக நம்ம வார்த்தைகளை சொல்லி நல்ல ரைமிங்காக நம்ம ஜெபம் பண்ணாலோ, அல்லது வசனங்களை அதிகமாக சொல்லி நம்ம ஜெபம் பண்ணாலோ, அல்லது தூய தமிழில் நம்ம ஜெபம் பண்ணாலோ, அல்லது தூய ஆங்கிலத்தில் நாம் ஜெபம் பண்ணுறது தான் கடவுளை கேட்கும் அப்படின்றது இல்லை. மாறாக உங்களுடைய நிலைகளிலே இருந்து உங்களுக்கு வேண்டியதான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது கடவுள் அதை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு குழந்தையை போல கடவுள் நம்முடைய ஆன்மீகத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஒரு பிறந்த குழந்தை, அதனுடைய அழுகை ஒரு பெற்றோருக்கு என்ன பண்ணுமா? தெரியும். அந்த குழந்தை அழுவுதுன்னு சொன்னீங்கன்னா அது வலிக்காக அழுவுதா பசிக்காக அழுவுதா அப்படின்றது தெரியுமா தெரியாதா? அது வார்த்தை சொல்லி அழுவுதா? வார்த்தை சொல்லி அழுவுதா குழந்தை? இல்லை. அந்த குழந்தை வளருகின்ற பொழுது அது தப்பு தப்பா பேசினா கூட அது என்ன குழந்தை என்ன பேசுது அப்படின்றது நமக்கு என்ன பண்ணோம்? தெரியும். அப்ப உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப நாம அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்கக்கூடாது, மாயக்காரர்களைப் போல நாம் ஜெபிக்கக்கூடாது. மாறாக உள்ளம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைந்த புது சிருஷ்டிகளாக இருந்து நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். நம்முடைய ஆன்மீகத்தையும் நாம் புதுப்பித்து கொள்ள கடவுள் இந்த நாளிலே அழைக்கின்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கடவுளினுடைய பிள்ளை, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய பிரியமும் சித்தமும் நன்மையும் பரிபூர்ணமும் இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய உள்ளம் புதிதாகிறதுனாலே என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலேயும் உம்முடைய இறை வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கின்றோம். தகப்பனே,
இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய வாழ்வை விட்டு வழி தவறி சென்ற பொழுதும் கூட நீர் அவர்களுடைய வாழ்விலே இரக்கம் செய்கின்ற ஆண்டவராக, பரிசுத்தப்படுத்துகின்ற ஆண்டவராக, அவர்களுடைய உள்ளங்களை கழுவி தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக இருந்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஒருவேளை தங்களுடைய விசுவாசத்தை இழந்தவர்கள், தன்னுடைய நம்பிக்கை இழந்தவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், அவர்களுக்கென்று சொல்லி உம்முடைய வாசஸ்தலத்தை அவர்களுக்காக உடன்படிக்கையாக நீர் கொடுத்தருளியது போல எங்களுக்கு இந்த தூய பேதுரு ஆலயத்தை வாசஸ்தலமாக நீர் கொடுத்திருக்கின்றீர். இப்படிப்பட்டதான ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் நீர் எங்களுடைய ஆண்டவராகவும் இருந்து, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபம் அடையத்தக்கதாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வை உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீகத்தை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். எங்களை ஈசோப்பினாலே கழுவும் என்று சொன்ன தாவீதை போல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரியும் சுவாமி. தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.